Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடிய பேரிச்சம்பழம், திராட்சை, வேர்க்கடலையை வச்சு தான் ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போறோம். இது எதுவுமே குக் பண்ணாம நம்ம இன்ஸ்டன்ட்டா ஒரு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டுல நம்ம சர்க்கரை, வெல்லம் எதையுமே சேர்க்க போறது கிடையாது. பேரிச்சம்பழம், திராட்சையில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வச்சே தான் இந்த லட்டு நம்ம செய்ய போகிறோம். இந்த லட்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறத இது மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அதை லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக பேரிச்சம்பழம், திராட்சை, வேர்க்கடலை எல்லாம் கொடுத்தா நம்ம குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. அது கொடுக்கும்போதே வேணான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலையே நான் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்க வேர்க்கடலை. கடையிலையும் உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை கிடைக்கும், நீங்கள் அதையும் வாங்கி இல்லை வீட்டிலேயே கூட நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும், லட்டு சூப்பராக வந்துடும். நீங்கள் பெரிய பெரிய பீஸாக அரைக்கும் போது நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. அதே மாதிரி ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த வேர்க்கடலை எவ்வளோ மணலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்காக இந்த பேரிச்சம்பழம், திராட்சை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கணும். நம்ம இந்த லட்டுக்கு சர்க்கரை, வெல்லம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேரிச்சம்பழம், திராட்சை சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த லட்டில் கொஞ்சமாக தேன் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிரித்து இதில் சேர்த்துக்கலாம். நான் கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். கொட்டை இருக்கிற பேரிச்சம்பழமாக இருந்தால் அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிரித்து சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் பிரித்து சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே இந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேரிச்சம்பழம், திராட்சை எல்லாத்தையும் அந்த அரைச்ச வேர்க்கடலை கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வெல்லம்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தேன் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போதும் நம்மளுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வரும். எனக்கு இதில் இருக்கிற இனிப்பே போதும், அதனால் நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ பேரிச்சம்பழம், திராட்சை, அந்த வேர்க்கடலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண அது நல்லா வந்துடும் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் லட்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷனல் இது. எப்பாச்சும் வீட்டில் சும்மா இருக்கும்போது, டிவி பார்க்கும்போது, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.